இங்க ஒரு சூனியக்காரி அவன் லவ் பண்ண பையனுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துடுறா. அவன் ஒரு பெட்டியில போட்டு அடிச்சு அந்த பெட்டியை நிறைய சங்கிலியால கட்டி 20 அடி ஆழத்துல புதைச்சிடுறா. 200 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல புதுசா ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அதுக்காக அந்த இடத்த தோன்றாங்க. அப்படி தோணும் போது இந்த பெட்டியை பாக்குறாங்க. இதுல நிறைய சங்கிலி போட்டு இருக்கனால இதுக்குள்ள நிறைய தங்க இருக்குமோ சொல்லிட்டு நினைச்சு அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. அந்த பெட்டியை ஓபன் பண்ணும்போது அதுக்குள்ள நிறைய புகை வந்து அதுல இருந்து அவன் வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்த உடனே அவன் இந்த உலகத்தை பாக்குறான். இது அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. உடனே அவன் வாழ்ந்துட்டு இருந்தா அவனோட பழைய வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். அந்த வீட்டுல இவனோட பரம்பரை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க இவனை பார்த்து இவனை யாருன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அங்க இருக்கிற சின்ன பையன் இவனோட போட்டோ ஆல்பமா இருக்கிறத காட்டுறான். இதை பார்த்து அவங்க இவன் நம்மளோட பரம்பரையா இருக்குமோ சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவனும் இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக அவனோட சீக்கிரட் ரூமா தொடர்ந்து காமிக்கிறான். அதுக்குள்ள போய் பார்த்தா நிறைய விலை மதிக்க முடியாத அளவுக்கு நிறைய பெரிய தங்கங்கள்லாம் இருக்கு. இதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு இவன் சொல்றத உண்மை சொல்லிட்டு நம்புறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா இவனை ஒரு சூனியக்கார பொண்ணு லவ் பண்ணிருக்கும். ஆனா இவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான். இதை தெரிஞ்ச சூனியக்கார பொண்ணு இவனை ஒரு வேம்பீரா மாத்தி இந்த பெட்டிக்குள்ள 200 வருஷமா அடைச்சிருக்கும்.